ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக மன நிறைவாக இருக்குது. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரதோஷம் டேங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். சூரியன் சந்திரன் சாமிக்காக வாங்கியிருந்தேன், வரலட்சுமி அம்மாவுக்காக. அதுக்கு கூட எனக்கு இன்னொரு பொருள் வந்ததுங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அன்றைக்கே நினச்சிருந்தேன். சுத்தமாக வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் பாருங்கள். கரெக்டாக இன்றைக்கி இந்த பிரதோஷம் அன்னைக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் தாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார். இதை வாங்கும்போது இவங்களையும் ஒரு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. நான் இதை ஆர்டர் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த இதுவும் மீஷோவில் தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதில் வாங்கிட்டு ரிவ்யூ கூட யாரோ கொடுத்துருந்தாங்க. கூட சிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கீ செயினாக தாங்க கொடுத்துருந்தாங்க. நான் இதில் வளையத்தை கழட்டிட்டேன். இது ஒரு கீ செயின் தான். ஆனால் நம்ம பிரதோஷம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா இவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் பிரதோஷம் ஆரம்பித்து இப்போ தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லை 2 மாதம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 1 மாதம்தான் நினைக்கிறேன் நான் விரதம் ஆரம்பித்து. அப்போல்லாம் இந்த முக்கியமான சனி பிரதோஷம், சோமவார பிரதோஷத்துக்கு மட்டும் கோயிலுக்கு போவேன். மற்ற பிரதோஷத்துக்கெலாம் வீட்டில் இருந்தே நான் பூஜை பண்ணிக்குவேன். ஸ்டார்டிங்கு நான் பூஜை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கேட்டிருந்தேன் 2-3 பேர்கிட்ட, சிவன் லிங்கம் வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க லிங்கம்லாம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டாம், படம் தான் இருக்குல்ல, நீ படத்தை வச்சுட்டே பூஜை பண்ண போதும்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த லிங்கம் நம்ம வீட்டில் வச்சோம்னா தவறாமல் பூஜை பண்ணணும். நிறைய ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் தவறிடுச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் வேண்டாம், நீங்கள் கோயிலுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கே பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரின்னு வாங்காமல் விட்டுட்டேன். கோயிலுக்கு போவேன், வீட்டிலே சாமிக்கு பூவெல்லாம் போட்டு வீட்டிலே பூஜை பண்ணிக்கிறது, 108 அர்ச்சனைலாம் சொல்லி பூஜை பண்ணிவிடுவேன். இது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, குட்டி தான், ரொம்ப குட்டி. இது மெட்டீரியலுமே இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு சொல்ல தெரியல, ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்குது. கீழே வச்சாலுமே சரியாக நிற்கலை. இதை நான் ஏதாவது ஒன்று செட் பண்ணி இதை நாங்கள் பூஜையில் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கே தேடி வந்திருக்காங்க இல்லைங்களா, எப்படி நம்ம பூஜை பண்ணாமல் இருக்க முடியும்? ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே இந்த பூஜை எடுத்ததில் ஏதோ கடவுள் நம்மளோட பூஜையை ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திருப்தி. இதை பார்த்ததும் உங்களுக்கெலாம் என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.